வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெய்லி தொடர்ந்து இந்த மாதிரி ஃபுட் அண்ட் vlogs வீடியோ வரும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வெஜ்ஜிலேயே பலாப்பழம் தம் பிரியாணி எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்குறீங்க. அதுவும் ஒரு ஃபங்க்ஷனில் எப்படி பல்க் குவான்டிட்டி செய்கிறாங்க அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்களா, பலாப்பழம் தம் பிரியாணி வந்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுட்டாங்க பலாப்பழத்தை. இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, பிரியாணி லீஃபு, அப்புறம் அந்த ஸ்டார் ஸ்பைசஸ். எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் இந்த மசாலாஸெல்லாம் போட்டுருங்க அதுக்குள்ளே. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா கீரை வேணாம், அப்படியே போடுங்க. கீறினிங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அப்படியே போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் என்ன போடுறாங்க, எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் ஸ்பைசஸ்ஸு, பச்சை மிளகா, தென் ஸ்லைஸ் பண்ண ஆனியன், இது நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நீங்களே பார்க்குறீங்க எப்படி நல்லா வதக்குறாங்கன்னு. நம்ம சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பல்க் குவான்டிட்டியில் செய்கிறாங்க. ஸோ 300-400 பேர் சாப்பிட்லாம், அந்தளவுக்கு குவான்டிட்டி இருக்கும். நீங்களே அதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். திரும்பவும் இன்க்ரீடியன்ஸ் சொல்கிற மக்களே, வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ், இது நல்லா எண்ணெயில் நல்லா ப்ரௌன் கலர் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தனித்தனியாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஒட்டுக்கா சேர்த்து பேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல. நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் சீக்ரெட் மசாலா, பிரியாணி மசாலா. உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா வந்து நீங்கள் கடையிலேயே வாங்கிக்கோங்களா, அதுவே போதுமானது தான். இது நல்லா ஃப்ரை பண்ணுறாங்க, நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து வீடியோ லைக் பண்ணுறதில்ல, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா புதினா ஒரு கை அடுக்கு போட்டுட்டாங்க, அதாவது ஒரு கை அடுக்கு வரைக்கும். திரும்பவும் 2 கை அளவுக்கு புதினா போட்டுடுறாங்க. இதுவும் நல்லா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. அதுக்கடுத்து அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டுமே போட்டு வதக்குங்க. இஞ்சி பூண்டு வந்து கையிலே அரைச்சிக்கோங்க. கையில்னா ஆட்டாங்கல் இருந்தால் அதில் அரைக்கலாம், இல்லாட்டி அம்மிக்கல் இருந்தாலும் அதிலே அரைங்க. ஸோ அதுதான் டேஸ்ட் கொடுக்கும். அது ரெண்டுமே இல்லைன்னா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. கடையில் இந்த பேஸ்ட்டுன்னு தயவு செஞ்சு வாங்காதீங்க, ஃபுல்லாக கெமிக்கல் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி இதே மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்துட்டு பொடியாக கட் பண்ணுறீங்க, ஸோ அது செட் ஆகாது. இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக நல்லா வரட்டும். நல்லா அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லைஸ் பண்ண வச்ச தக்காளி போட்டுடுறாங்க, நீங்களே பார்க்குறீங்க. நெக்ஸ்ட்டு அது கூடயே சேர்த்து தயிரையும் போட்டுடுறாங்க. ஏன்னா தயிர் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ரொம்ப சாஃப்டாகவும் கொடுக்கும், அதே சமயம் டேஸ்ட்டும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் தக்காளியும் தயிரும் சேர்த்திக்கோங்க. தக்காளி பார்த்திங்களா, ஸ்லைஸ் பண்ண தக்காளி எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு, கலர்ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகா பொடி. ஏன் தெரியுமா பச்சை மிளகா கீரி போடலை, ஏன்னா ரொம்ப காரமாயிடும். ஸோ அதையே லெவல் பண்ணுறதுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறாங்க. நீங்களே பார்க்குறீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. என்னை வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா ரொம்ப ஹெவியாக அனல் அடைச்சது, ரொம்ப ஹாட்டாக இருந்தது. ஸோ அந்த இடத்துல நானே தூரமாக நின்று ஸ்கோப் பண்ணி தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. தென் பார்த்திங்கன்னா சீக்ரெட்டான பிரியாணி மசாலாவும் சேர்த்துக்கிறாங்க. அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கிறாங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா இதே மாதிரி நீங்களும் கிளறிக்கோங்க, அதில் ஸ்மெல் போகிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மினரல் வாட்டரு, கேன் வாட்டர் தான். அது பார்த்திங்கன்னா லெவல் பண்ணி வச்சுக்கிறாங்க, எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ அதை பார்த்திங்கன்னா தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு குண்டா வச்சு அந்த குண்டாவில் தண்ணி ஊற்றிக்கிறாங்க.
இது பார்த்திங்கன்னா நல்லா பபிள்ஸ் வர வரைக்கும் ஃப்ரை ஆகிடுச்சு ஆயில்லே. நீங்கள் பார்க்குறீங்க பலாப்பழம் தம். இது பார்த்திங்கன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் தண்ணி லெவல் பண்ணி ஊற்றிட்டுருக்குறாங்க எது வரைக்கும் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ரைஸுக்கு ஏற்ற லெவலுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பிரியாணி ரொம்ப ரைஸ் பார்த்திங்கன்னா உடையாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. முக்கியமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்களே பார்க்குறீங்க தண்ணி நிறைய மெஷர் பண்ணி ஊற்றுறாங்க. ஏன்னா தண்ணி அதிகமாச்சுன்னா பிரியாணி குழஞ்சிரும். ஸோ அதனால் தண்ணி வந்து கவனமாக அவங்க பார்த்து ஊற்றுறாங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி தண்ணியை பார்த்து ஊற்றுங்க கவனமாக. தண்ணி ஊற்றியாச்சு. ஃபயர் பண்ணிச்சிருக்காங்க பாருங்கள் சீக்கிரமாக வேகிறதுக்காக. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க. பார்க்குறீங்க நல்லா கொதி வருது. எப்படி பார்த்தீங்களா நல்லா கொதிக்குது. கொதித்த பிறகு ரைஸ் எடுத்து கொட்டுவாங்க. அதாவது இதுக்கு மேலே ரைஸ் எடுத்து போடுவாங்க. ஊற வச்ச ரைஸு கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 hour ஊறி இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா பிரியாணி அரிசி. அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பிரியாணி வெந்து வரக்கப்புறம் அந்த ரைஸ் உடையாமல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசி போட்டு முடிச்சக்கப்புறம் நல்லா கிண்டி விட்றாங்க கீழே அடி பிடிக்காத அளவுக்கு. நீங்களே பார்க்குறீங்க. இதுக்கு தேவையான தம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா விறகு அடுப்பில் செய்யலை. ஸோ அதனால் தம் போடுறதுக்கு கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்க, தேங்காய் தொட்டி. அதை நல்லா ஃபயர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வந்திங்கன்னா நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வில் செஞ்சுருக்காங்களால தம் போடுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ இப்படி தான் அவங்க பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள் ஒரு 20-25 கொட்டாங்குச்சி இருக்கும். அதுக்கு மேலேயே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 எண்ணெய் ஃபயர் பண்ணி அது மேலே வச்சிடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிரியாணி ஒரு ஆஃப் அளவுக்கு வெந்த பிறகு இந்த வேக வச்ச அதாவது ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண பலாப்பழம் அதையும் இது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. தம் போடுறதுக்கு முன்னாடி தான் மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து லெவல் பண்ணிக்கோங்க. நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் கொடுத்துருங்க. தினமும் இதே மாதிரி புதுயான வீடியோ உங்களுக்கு தேடி வரும். ஸோ நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. பார்த்திங்களா மட்டன் மசாலா போட்டுடுறாங்க. கொஞ்சம் ஸ்பைசஸ் ஜாஸ்தியாக இருக்க கூடவும் சில்லி பவுட்ரு போட்டிருக்காங்க. அது வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட்டு தண்ணிக்கு லைட்டாக பத்தலை. அதனால் கையிலே தண்ணி தெளிச்சுக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க லெவல் பண்ணி தெளிச்சுக்கிறாங்க. வீடியோ என்னடா ரொம்ப லென்த்தாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஸோ பாருங்கள், தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கரெக்டாக இப்போ தம் போடுறதுக்கு அரிசியை கரெக்டாக இந்த லெவல் பண்ணி வைக்கிறாங்க. பாருங்கள் மக்களே எப்படி அங்கே ஹெவியாக அனல் அடிக்குது. இருந்தாலும் செய்கிறவர் குக்கிங் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டத்தோடு தான் செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாழை இலை வச்சு தம் போட்டுடுறாங்க. அதாவது தம் மூடுறாங்க. பார்த்திங்களா வாழை இலை அதனுடைய ஸ்மெல் அப்போ தான் சூப்பராக இருக்கும். வாழை இலையோட ஸ்மெல்லும் பிரியாணியோடைய ஸ்மெல்லும் ரெண்டும் மேட்ச் ஆகி நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாழை இலை யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. மேக்ஸிமம் வாழை இலை யூஸ் பண்ணி சாப்பிடுங்க. கிடைக்கிற பட்சம் நார்மல் பிளேட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ தம் மூடுறாங்க. நீங்களே பார்க்குறீங்க தம் மூடுறாங்க. இது ஒரு 15 to 20 minutes தம்லேயே அப்படியே மேலே அப்படியே அந்த நல்லா ரைஸ் எல்லாம் உடையாமல் நல்லா வேகும். தம் இப்போ எடுத்துடுறாங்க. நீங்களே பாருங்கள் மக்களே. வாழை இலையே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. பிரியாணியோட ரைஸும் நல்லா வெந்திருக்கு. இப்போ தம் உடைக்கிறாங்க பாருங்கள். பார்த்திங்களா மக்களே தம் உடைச்சிச்சு. ஸோ இப்படி தான் செய்கிறாங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.